வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ஸ்கின்னுடைய செகண்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ ஏன் நம்ம இந்த ப்ளூ ஸ்கின்னர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் என்ன பண்ணி ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி சிம்பிள் வந்துட்டு ஸோ வி ஆர் ரன்னிங் த ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன நம்ம ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபைல் என்னாலும் சேவ் ஆகாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கின்னருடைய மிகப்பெரிய ஒரு ட்ரபிள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ ஸ்கின்னர் வர்றதால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் கண்டிப்பாக நம்ம ஒர்க் ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போய் எந்த ஃபைலுமே சேவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய ப்ளூ ஸ்கின்னரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்கின்னர் ஒரு 5 மட்டும் நான் பிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 5 வீடியோ போக இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன அந்த டாபிக்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் ப்ளூ ஸ்கின் தவிர இன்னும் ஒரு ப்ளூ ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ளூ ஸ்கின் இஷ்யூ தான். இந்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீனே தெரியும், net.io.sys அப்படின்ற ப்ளூ ஸ்கின்னர். ஸோ இதுதான் இந்த ப்ளூ ஸ்கின் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம், இதனால் அந்த ப்ளூ ஸ்கின் வருது ஒன்று. ஸோ மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ ஸ்கின் வந்துச்சு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ ஸ்கின் எதனால வருது பார்த்தோம் அப்படின்னா இன்கம்பேட்டபிள் டிரைவர் ஏதாச்சும் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா வரும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அவுடேட்டட் கிடையாது, அவுடேட்டட் டிரைவர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, பழைய டிரைவர் இருந்துச்சு, ஆடியோ டிரைவரோ இல்லை கிராஃபிக்ஸ் டிரைவரோ நெட்வொர்க் டிரைவரோ ஏதாச்சும் இந்த மாதிரி தனியாக பழைய டிரைவர் ஏதாச்சும் இன்ஸ்டால் இருந்துச்சு அப்படின்னா அது வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்த அப்படின்னா டெல்லு ஒவ்வொரு லேப்டாப் கம்பெனியும் டெல்லு அதில் நம்ம ஹெச்பி இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்தந்த டைமில் யூஸர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணால் நம்ம நம்ம லேப்டாப்பை அப்டேட் வச்சுக்கிறதுல ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ ஸ்கின் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ரீசனு. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா net.ios.sys இந்த ப்ளூ ஸ்கின்னர் எப்படி ரெக்டிஃபை பண்ணுற பார்த்தலாம். இது ரீசனை ஃபஸ்ட் சொல்லிட்டேன். இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ ஸ்கின் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டத்தை ஒன் டைம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் வந்து ஹார்ட்வேர் டயக்னிஸ்ட் அப்படின்ட்டு போட்டுருங்க. உங்களுக்கு இல்லை ஸ்க்ரீனில் தெரியும், நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஹார்ட்வேர் டயக்னிஸ்ட், அதாவது இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல் லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆன் பண்ணும்போது F12 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டயக்னிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகும். அந்த ஆப்ஷன் வழியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்கா அப்படின்றத ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு டெல் லேப்டாப்பில் டயக்னிஸ்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு உண்டான கீ பார்த்தீங்க அப்படின்னா F12 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க டெல்லோ அப்பியர் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், F12 கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டயக்னிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகும். அதாவது ஆர்டர் இஷ்யூன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த net.ios.net சிஸ்டம் அந்த எரர் வந்து ஹார்ட்வேர் இஷ்யூலாம் வராது. பட் வந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு ஒரு டவுட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹார்ட்வேர் டயக்னிஸ்ட் நீங்கள் பண்ணிட்டு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நான் டேட்டாவில் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அண்ட் ஆப்ஷனல் அப்டேட், விண்டோஸ் அண்ட் டிரைவர் அப்டேட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ விண்டோஸ் அண்ட் டிரைவர் அப்டேட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும், நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விண்டோஸ் அண்ட் டிரைவர் அப்டேட் பார்க்கறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் அவுடேட்டடாக பார்க்கறது எப்படி உங்களுக்கு சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணிட்டு கண்டனஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுடேட்டட் டிரைவர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு எல்லோ கலர் சிம்பிள் காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அந்த டிரைவர் அவுடேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அவுடேட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த ப்ளூ ஸ்கின்னர் வரும், கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ரைட், ஓகே, இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை பார்த்து அப்படின்னா டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் சிம்பிள் காட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த எல்லோ கலர் சிம்பிள் இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிரைவர் வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுடேட்டட் டிரைவர்ஸ் செக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தனித்தனியாக போயிட்டு ஒவ்வொரு டிரைவரே இந்த மாதிரி டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஸ்டார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. விண்டோஸ் அப்டேட்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது விண்டோஸ் அப்டேட்டு.
ஓகே, அவ்வளோதாங்க. செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகி முடிச்சிடும். ஸோ இதில் வந்து அப் டு டேட் வர வரைக்கும் என்ன பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் போடும்போது நம்ம கன்சிடர் பண்ண விஷயத்தில் வந்து ஒரு செகண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனல் அப்டேட்டு. ஆப்ஷனல் அப்டேட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அப்டேட்டு போடணும். ஓகேவா? செகண்ட் திங் அப்டேட்டில் செகண்ட் திங் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம விண்டோஸ் அப்டேட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு லேப்டாப் பிராண்டுக்கும் அவங்க தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க டிரைவர்ஸ் செக் பண்ணுறதுக்கு. டிரைவர் வெர்ஷனை செக் பண்ணி மேபி லோவாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அந்த லேப்டாப்புக்கு என்ன வெர்ஷன் தேவை என்று இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்து அப்படின்னா டெல்லில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெனோவோ பேண்டேஜ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து எஸ்பியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி சப்போர்ட் அஷ்டின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்களுக்கு இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த லேப்டாப்பை ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து விண்டோஸ் அப்டேட் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் முடிச்சாச்சு. விண்டோஸ் அப்டேட்டு அண்ட் ஆப்ஷன் அப்டேட், டிரைவர் அப்டேட் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து பண்ண பண்ணுறது இந்த டிஎஸ்எம் ஆன்லைன் கிளீனப் இமேஜ் ஸ்டோர். ஆக்சுவலி இது பார்த்தோம் அப்படின்னா மேலே அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, டிரைவர் அப்டேட் முடிச்சாச்சு, சிஸ்டம் ஃபைல்ஸ் ஏதாவது கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ண நம்ம ரிப்பேர் பண்ணணும். இந்த அப்டேட் வந்து அந்த ரிப்பேர் பண்ணாது, ஜஸ்ட் டிரைவர்ஸ் அண்ட் ஆல்சோ விண்டோஸ் வெர்ஷன் மட்டும் அப்டேட் பண்ண தவிர ஆல்ரெடி கரெக்டான ஃபைல அவங்க அப்டேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த என்ன பண்ணலாம், சிஸ்டம் ஃபைல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் போடணும், டிஎஸ்எம் ஆன்லைன் கிளீனப் இமேஜ் ரீஸ்டோர் ஹெல்த் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கமெண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மேபி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சிங்களா? ஓகே, இந்த விண்டோவில் வந்து கமெண்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கமெண்டை பார்த்துக்கோங்க. இந்த 3 கிடையாது, DSM/online cleanup restore health அப்படின்னா அப்படி போட்டிருக்கோம். ஆக்சுவலி இது என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா, உங்கள் இமேஜை நீங்கள் பார்த்து சிஸ்டத்தில் ஆல்ரெடி ஒரு இமேஜ் ஃபைல் வாய்ஸ் இமேஜ் ஃபைல் ரன்னிங்கில் ஆகிட்டு இருக்கும். கேட்டுங்களா? ஸோ அந்த ரன்னிங் ஆகிட்டு ஃபைல்ஸில் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணி ஆன்லைன்லேருந்து அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டான ஃபைல் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்து ஃபைலை கரெக்ட் பண்ணதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து ரெண்டு தட்டோம்னா இது ரன்னிங்கில் ஒரு ரன் ஆகும். இந்த மாதிரி ரெண்டாக ஆரம்பிக்கும். டிப்ளாய்மெண்ட் இமேஜ் சர்வீசிங் சொல்லிட்டு ரெண்டாக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 100 வரைக்கும் ஓடும். ஓகே, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் நான் அந்த நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பண்ண அப்படின்ட்டு நான் போடுறேன். இதில் போயிட்டு SFC ஸ்பேஸ் ஒரு சின்ன ஸ்லாஷ் ஸ்கேன் நவ், அவ்வளோதான். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ அப்டேட் பண்ணி ரிப்பேர் பண்ணி முடிச்சிடணும். அது போக ஒரு சில ரிப்பேர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாமே இது என்ன பண்ணணும், இந்த SFC ஸ்கேன்றது க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, சிஸ்டம் ஃபைல் செக்கர் சிஸ்டம் ஃபைல் செக் பண்ணிட்டு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுரும். இதை முடிச்சுட்டு ஒன்றே என்ன பண்ணி இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரெண்டு தட்ட உடனே உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ரன் ஆகும். 100 வரைக்கும் ஓடும். ஓகே, 100 கம்ப்ளீட் ஆன அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் டைம் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஷட் பண்ணக்கூட ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் இருந்துச்சு, அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டு கடைசியில் வந்து கிளீனிங் அப் ப்ராசஸ் கோயிங் அப்படின்னு சொல்லி காட்டும். தேவையில்ல ஃபைல்ஸில் க்ளீன் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அகைன் உங்களுக்கு இதே இவ்வளோ அப்டேட் போட்டு உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா லேப்டாப்பை சேஃப் மோடில் பூட் பண்ணுங்க. சேஃப் மோடில் பூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் நான் கொடுத்தன வராது, Ctrl+Alt+Delete கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டாஸ்க் ஒரு சிஸ்டம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டு லாகின் பேஜுக்கு வரும். கரெக்டுங்களா? லாகின் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்கும். அந்த பவர் பட்டனை நீங்கள் பவர் பட்டனை நேராக மவுஸ் வச்சுக்கோங்க. கிளிக் பண்ண வேணாம், ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். சேஃப் ரீஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே வரும்போது சேஃப் மோடில் ரன் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனே உங்களுக்கு தெரியும். சேஃப் மோடில் என்னென்ன ஆப்ஷன் வேணுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெட்வொர்க்குன்றது வித் கமெண்ட் பவுண்ட் அதுவும் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி சேஃப் மோடில் புட் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேஃப் மோடில் நீங்கள் போகும்போது ஆன்டிவைரஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்டிவைரஸ் ஃபைல் வந்து ஆஃப் பண்ண சொல்லும். ஆஃப் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணி சேஃப் மோடில் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டிவைரஸ் டிசேபிள் பண்ணுற பாஸ்வேர்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆன்டிவைரஸ் டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேஃப் மோடில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா
உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர்ல அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னில் வந்து ஆன்டிவைரஸை லாஸ்ட் ஸ்டெப் ஆன்டிவைரஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மல் மோடில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நார்மல் மோட்லேயே சேஃப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நார்மல் மோட்லேயே ரன் ஆகலை, சேஃப் மோட்லேயே உங்களுக்கு ரன் ஆகலை, அகைன் இந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வேற மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன் ப்ளூ ஸ்கிரீனை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லாட்டி அதை நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.